சார் ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். பொதுமக்கள் குறை சிறப்பாக பணியாற்றி சில முக்கியமான வழக்குகளில் கைது செய்தும் உள்ள போங்க. ஓகே புதுமந்து காவல் நிலையம் திரு சரவணகுமார் முதுநிலை காவலர் புதுமந்து காவல் நிலையம், திரு மகேஷ் தலைமை காவலர் மசனகுடி காவல் நிலையம். அனைவரும் தேவசோலை காவல் நிலைய குற்ற எண்ணில் கடத்தப்பட்ட இருந்தனர். அடுத்ததாக திரு சுரேஷ் பிடிக்க அவர் கையில் கண்ணங்களவு செய்ய வைத்திருந்த பொருளை கைப்பற்றி சில இடத்துல எல்லாம் சைட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால நாங்க இருந்து இங்க கண்காணிப்பை அதிகப்படுத்தி தான் இருக்கோம். இங்க செக் போஸ்ட் எல்லாமே இப்போ 11 செக் போஸ்ட் இவங்க நீலகிரி மாவட்டத்திலேயே இருக்கு. நம்ம ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட் அதெல்லாம் இன்னும் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் குட் ஒர்க் பண்ணதுக்கெல்லாம் நாங்கள் இருந்து இப்போ சர்டிஃபிகேட்டும் அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் ரெக்கக்னைஸ் பண்ணி. அதுலேருந்து ஒரு செக் போஸ்ட்டில் இந்த மாதிரி வந்ததெல்லாம் தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ கண்காணிப்பை நல்லா தீவிரப்படுத்தியிருக்கோம். அதனால மாவோயிஸ்ட் மூமெண்ட்டுன்றது நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரியிலையோ இல்லை வெஸ்டர்ன் ஜோனில் எந்த இடத்துலையும் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களோட கண்காணிப்பு தீவிரமாக இருக்கு. ஆமா ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் நம்ம இருந்து வெளி மாநிலத்துல இருந்து வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய பிடிச்சிட்டே இருக்கும். இது இருந்து நம்ம மாநிலத்துக்கு இல்லைனாலும் இங்கிருந்து வேற மாநிலம் போறதையும் நம்ம தான் பிடிக்கிறோம். ஸோ ரொம்ப 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 தீவிர கண்காணிப்புல நிறைய கேசஸ் பிடிக்கிறோம் இந்த மாதிரி போறதெல்லாம். அதனால நீங்க சொல்லலாம். பட் நடமாட்டத்தை மேக்சிமம் குறைச்சு. ஆமா ஆமா, அதுதான் வெளி மாநிலத்துல இருந்து இது வழியா வேற மாநிலம் போறாங்க, இல்ல இங்கேயே கூட விற்கிறதுக்கு வரலாம். அதை தான் நம்ம இது பண்றோம். அது இல்லாம இருந்து உங்களுக்கு இருந்து இவங்க வராங்க, நார்த் இந்தியன் லேபரர்ஸ் இருக்காங்க, மைக்ரண்ட் லேபரர்ஸ். அவங்க அசாம்ல இருந்து வரும்போதும் கையிலேயே எடுத்துட்டு வராங்க, ட்ரெயின்ல எல்லாம் வரும். அதையும் நிறைய பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க இருந்து வேலை செய்யற இடத்துல அதெல்லாமும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல அந்த ஃபேக்டரி அந்த ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி யாராவது வராங்கன்னா அவங்க எல்லாம் செக் பண்ணுங்க, இந்த மாதிரி யாராவது யூஸ் பண்றாங்களான்னு பாருங்க அப்படிங்கிற விழிப்புணர்வை அவங்களுக்கும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்களும் அது கண்காணிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் கஞ்சா ரைடு அடிக்கடி இருக்குங்க. ஓகே, கொஞ்ச நாளாவே இல்லை. இப்போ இந்த கோடநாட்டு பள்ளத்தாக்கில் புதுசாக அங்கே இல்ல அப்படி ஏதாவது தகவல்னா கண்டிப்பா எஸ்பி எங்க டீம் எல்லாம் இருக்காங்க, அது கண்டிப்பா பண்ணும். இப்ப எங்களது என்எஸ்டி டீமும் இருக்கு. அந்த என்எஸ்டி டீமும் டெய்லி கோமிங் ஆப்ரேஷன் அதெல்லாமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல இந்த தகவல் வந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறோம். அது நான் டைரக்டா டெய்லி இருந்து என்னோட இன்ஃபர்மேஷனுக்கும் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எஸ்பி கண்டிப்பா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தா தாராளமா யார் வேணாலும் எங்களுக்கும் சொல்லலாம். நாங்களும் அதுல இன்டெலிஜென்ஸ் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். Thank you.